காவேரி என்ஜின். இந்த என்ஜினை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியும். முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜின் தான் இந்த காவேரி. இந்த காவேரியை பற்றி நான் பேசுகிறப்பயே நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ஓகே, இந்த காவேரி ஒரு ஃபெயில்டு ஜெட்டு தானே, இந்த ஜெட்டை பற்றி நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த காவேரி அப்படின்னு சொல்லக்கூடியது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு ஃபெயிலியர் ஜெட்டு தான். ஆனால் ஃபெயிலான இந்த ஜெட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு GTRE, அதாவது கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னென்ன பண்ண போகிறாங்க, அண்ட் அமெரிக்க ஜெட் என்ஜின்ஸான GE F404 அப்புறம் GE F414 அப்படின்ற இந்த 2 என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப காவேரிக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், காவேரி என்ஜின் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜினை GTRE அப்படின்ற நிறுவனம் தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க, DRDOட உதவியோட. இனிஷியல் ஸ்டேஜஸில் உருவாக்கப்பட்ட இந்த காவேரி என்ஜினை தேஜஸோட Mark 1 விமானங்களில் பொருத்தி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இல்லை. அந்த ஏர்க்ராஃப்டோட ஃப்ரேமுக்கு சரியான த்ரஸ்ட்டை இந்த என்ஜின்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. காரணம், அந்த டைமில் இந்த என்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் த்ரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43 கிலோ நியூட்டன் ட்ரை த்ரஸ்ட்டு. இந்த ட்ரை த்ரஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகிற த்ரஸ்ட்டு. வெட் த்ரஸ்ட் அப்படின்னா ஆஃப்டர் பர்னரோட ப்ரொடியூஸ் ஆகிற த்ரஸ்ட்டு. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த ட்ரை த்ரஸ்ட் 42லேருந்து 43 கிலோ நியூட்டன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ IAF என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர் பர்னர் மாடியூலை ரெடி பண்ணி இந்த என்ஜினில் பொறுத்தினாலும் இதால் மேக்ஸிமம் வெளியே தள்ளக்கூடிய அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73லேருந்து 74 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டு தான். மேக்ஸிமம் 73 தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இது GTREக்கும் தெரியும். GTREயும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஆஃப்டர் பர்னர் போட்டாலுமே 73 கிலோ நியூட்டனை தாண்டறது ரொம்ப கஷ்டம். ஸோ 73 கிலோ நியூட்டனை வச்சு இந்த தேஜஸ் ஏர்க்ராஃப்டை இவங்களால் Mach 1.5 அப்படின்ற வேகத்துக்கு மேலே ப்ரொப்பல் பண்ண முடியாது. ஸோ IAFக்கு இது சுத்தமாக பிடிக்கல. IAF இந்த என்ஜினை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி GTRE கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த என்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேஜஸ் விமானங்களுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F404 என்ஜினை வாங்கி பொறுத்துறோம். இப்போ F404ஓட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ட்ரை த்ரஸ்ட்டு. வெட் த்ரஸ்ட் உங்களுக்கு 78 வரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் தேஜஸுக்கு போதுமானதாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் F404 அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்மு. 13 மில்லியன் மணி நேரங்கள் இந்த என்ஜினை பயன்படுத்தி இதில் எந்த விதமான ஃபெயிலியரும் இல்லைன்னு சொல்லி ஜெனரல் எலக்ட்ரிக் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, FA-18 ஹார்னெட் விமானங்கள்லையும் பயன்படுத்தின ஒரு என்ஜின் இந்த என்ஜின் தான். ஸோ அமெரிக்காவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் என்ஜின்ஸில் F404 ஒன்று. இதை காரணமாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெனரல் எலக்ட்ரிக் கிட்டேருந்து F404 என்ஜின்ஸை வாங்கி தேஜஸில் பொறுத்துறோம். ஸோ அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ஜினை வாங்குறது என்ன தான் ஒரு பக்கம் நமக்கு பாதகமாக இருந்தாலும், ஏன்னா அது உள்நாட்டு மேனுஃபேக்சரிங் இல்லை பார்த்தீங்களா, இன்னொரு பக்கம் நமக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு. காரணம், சீனர்கள் அவங்களோட போர் விமானங்களில் போடுற என்ஜின்ஸில் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்தளவுக்கு ஹைடெக் என்ஜின்ஸை பொறுத்தலை. இப்போ வரைக்கும் J20 கூட அவங்க அதை பொறுத்தலை. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம உள்நாட்டு தயாரிப்பில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸ் பவர்ஃபுல்லாகவும் ரிலையபிளாகவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். இதன் காரணமாக தான் காவேரி என்ஜின்ஸை கொஞ்ச காலகட்டத்துக்கு கைவிட்டுட்டு ஜெனரல் எலக்ட்ரிக் கிட்டேருந்து F404 என்ஜின்ஸை நம்ம வாங்குகிறோம். இப்போது இந்த காவேரி என்ஜினை நம்ம கைவிட்டுட்டோமா, இதுக்கடுத்து காவேரி என்ஜினோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறப்ப, ஏன் அப்படின்னா 200 தேஜஸ் விமானங்களை ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த தேஜஸ் விமானங்களுக்கு என்ஜின் சப்ளை பண்ண போகிறது F404 என்ஜின். இந்த என்ஜின் தான் சப்ளை ஆக போகுது. இந்த சூழ்நிலையில் தான் கேட்குறாங்க, அப்போ காவேரியோட நிலைமை என்ன, காவேரியை நம்பி இந்த தேஜஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கான ஸ்கோப்பு இன்ன வரைக்கும் போகலை. அதுக்கான காரணம், முதல் விஷயம், இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தோட ஏர் ஃப்ரேம் 40 வருஷம் வரும். ஆனால் இந்த என்ஜின் மேக்ஸிமம் 10 வருஷம் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு என்ஜினை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 10 வருஷம் வரைக்கும் தான் இந்த 200 தேஜஸ் போர் விமானங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் F404 என்ஜின் வேலை செய்யும். இப்போ February மாதம் ரோல் அவுட் ஆக போகிற இந்த தேஜஸுக்கு 2035 ஒரு என்ஜின் தேவைப்படும். அந்த என்ஜினாக நம்ம காவேரி என்ஜினை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி GTRE இன்னமும் ஹோப் வச்சுருக்காங்க. அதாவது கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவங்க தான் இந்த என்ஜினை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க DRDOட துணையில். இப்போது இந்த என்ஜினுக்கான ஸ்கோப்பு குறையலன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த என்ஜினை அவங்க என்ஹான்ஸ் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அப்போ தான் IAF இந்த என்ஜினை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க,
அண்ட் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2023 ரஷ்யாவுக்கு கொண்டு போய் இதை ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேஜஸ் டெஸ்டிங் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த காவேரி என்ஜினை பொறுத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் இனிஷியலாக கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய காவேரி என்ஜின் ட்ரையில் மட்டுமே கிட்டத்தட்ட 48 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ட்ரையில். இதில் இன்னும் ஆஃப்டர் பர்னர் மாடியூலில் சேர்க்கலை. ட்ரையில் வந்து அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ட்ரை த்ரஸ்ட்டில் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு கோர் எல்லாமே ஃபெயில் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆஃப்டர் பர்னர் மோடை சேர்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டுக்கான டெஸ்டிங் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டெஸ்டிங்கோட இனிஷியல் ஃபேஸஸில் மட்டுமே நமக்கு கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GTRE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 48 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதை சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிரும். 2024 2025 தான் சர்டிஃபை பண்ணுவோம். இதை சர்டிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர் பர்னர் மாடியூலை சேர்ப்போம். ஸோ இனிஷியல் ரிப்போர்ட்ஸே நம்ம கிடச்சிருக்க வேல்யூவை வச்சு ஆஃப்டர் பர்னர் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 83லேருந்து 85 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு GTRE ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ F404 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட காவேரி என்ஜின் 2.0 அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஆஃப்டர் பர்னரில். ஏன்னா F404 உங்களுக்கு 78 கிலோ நியூட்டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த தருணத்தில் காவேரி என்ஜினை கண்டிப்பாக ஏர்ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன தான் காவேரி என்ஜின் வந்து அமெரிக்க என்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிலையபிலிட்டி இருக்காது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் இந்த மெட்டாலஜியாக இருக்கட்டும், ஜெட் என்ஜின் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வருஷமாக ரீசர்ச் அண்ட் ஃபண்டிங்கை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அளவுக்கு நம்ம ஈக்குவலாக நெக் டு நெக்கு மேட்ச் பண்ண முடியாது. பட் சீன என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப ஃபார் அஹெடாக இந்த காவேரி என்ஜினை உருவாக்க முடியும். காரணம், இந்த காவேரி என்ஜினை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜினுக்கான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரையும் வாங்குகிறோம். ஸோ இவங்களோட உதவியின் மூலமாக இவங்கக்கிட்டேருந்து அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸை கற்றுக்கிறதன் மூலமாக காவேரி 2.0 வந்து நல்லாவே ரிலையபிளாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே பரவலாக பேசுகிறது. ஸோ இப்போதைக்கு காவேரி என்ஜினோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் 2028 என்ஹான்ஸ்டு வேரியண்ட் காவேரி 2.0 83 கிலோ நியூட்டன்லேருந்து 85 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி GTRE மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி மட்டும் இவங்க வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக் F404 என்ஜினுக்கான தேவை நமக்கு இருக்காது. அந்த என்ஜின்ஸை நம்ம இதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கடுத்து இன்னொரு என்ஜின் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின். இந்த F414 என்ஜின் மேட்ருக்கு வருவோம். F414 அப்படின்னு சொல்லக்கூடியது F404 என்ஜினோட பிளாட்ஃபார்மை அடிப்படையாக கொண்டது தான். அதில் இருந்து தான் F414 உருவாக்குறாங்க. ஸோ F414 வந்து உங்களுக்கு 98 கிலோ நியூட்டன் வெட் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ட்ரை த்ரஸ்ட்டில் மட்டுமே 53 கிலோ நியூட்டனுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த என்ஜின்ஸை நம்ம தேஜஸ் மார்க் 2க்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், TEDBFக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், AMCAவோட ஃபஸ்ட்டு வேரியண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3 விமானங்களுக்கு இந்த என்ஜினை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த என்ஜினை டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, அதுவும் 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம உருவாக்குறதுனால மெட்டாலஜி ரிலேட்டடாக நமக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே GTRE என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மெட்டாலஜியில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் இந்த காவேரி என்ஜின் வந்து அதோட கோர் வந்து ஸ்டேபிளாகவும் த்ரஸ்ட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா காவேரி 2.0 ஈஸியாக உருவாக்கிடலாம்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இந்த காவேரி என்ஜின் ஃபெயில் ஆக டைம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் GTRE கிட்டேருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜினை நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுறதுனால நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த க்ரூஷியலான மெட்டாலஜி டெக்னிக்ஸும் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸும் அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அடிப்படையாக வச்சு இந்த காவேரி 2.0 ஒரு பேஸாக வச்சு ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின் மாதிரியே த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு என்ஜினை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அப்படி நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா GE F414ஐயும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். இப்போ இது இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப 3வது என்ஜினை நம்ம உருவாக்க போகிறது சாஃப்ரான் ரோல்ஸ் ராய்ஸோட இணைந்து உருவாக்குற ஒரு ஜெட் என்ஜின் தான். சாஃப்ரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம், அதோடு சேர்த்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாஃப்ரானோட இணைந்து நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறோம் அப்படின்றப்ப, அண்ட் அந்த தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட 115 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் வெத் த்ரஸ்ட்டுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை தான் நம்மளோட AMCA மார்க் 2க்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த என்ஜினை நம்ம உருவாக்குறோம் இன்னொரு ஃபாரின் கம்பெனியோட டைப்போட அப்படின்றப்ப நமக்கு இன்னுமே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜினை 2028 வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா 2035
இந்த 2 என்ஜின்ஸில் F414 அப்புறம் சாஃப்ரானோட உருவாக்கப்பட போகிற என்ஜினில் நம்ம வேலை செஞ்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்ப வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் என்ஜின் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக GTRE வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் DRDOவில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. இது மித்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் பரவுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. இந்தியாவால் உருவாக்கப்படக்கூடிய இந்த காவேரி என்ஜினை பற்றியும் நம்ம இதுக்கப்புறம் வாங்க போகிற அதாவது அமெரிக்க தயாரிப்பு என்ஜினோட முக்கியத்துவம் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள TP News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்துக்கு வணக்கம். நன்றி, வணக்கம்.